தொடர்ந்து செய்தியாளர் பாரதிராஜா நம்முடைய இணைப்பில் இணைகிறார். பாரதிராஜா, தொடர்ந்து இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்கதையாகிட்டே இருக்குது. எத்தனையோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டாலுமே இது தொடர்கதையாயிருக்கு. இன்னைக்கும் கட்டுப்பாடுகளை மீறி ஞாயிற்றுக்கிழமை அது செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விபத்து தொடர்பாக நமக்கு தற்போது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மொத்த தகவல்களையும் பதிவு பண்ணுங்க பாரதிராஜா. கண்டிப்பா இந்த கட்டனார்பட்டி கிராமத்துல இருக்கிற அந்த பட்டாசு ஆலையில தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல அந்த பட்டாசு ஆலையில 3 கட்டிடங்கள், அதாவது 3 அறைகள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது அப்படின்ற முதற்கட்ட தகவல் தெரிஞ்சிருக்கு. இந்த விபத்து ஏற்படும் போது பணியில சுமார் 30 பேர் இருந்ததா சொல்லப்படுது. இது முத்துமாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை. முறையான அனுமதி பெற்று அதே போல லைசன்ஸ் வாங்கி தான் இந்த பட்டாசு ஆலையை அவர் இயக்கி வந்ததா சொல்லப்படுறாங்க. இந்த 30 பேர் அந்த பணியில ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு இந்த பட்டாசுகள் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த 3 அறையிலிருந்து வெளியே வர முடியாமல் பலரும் இந்த வெடி விபத்தில் சிக்கியிருக்கார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள், இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி 17 பேர் அதிகாரப்பூர்வமா உயிரிழந்ததா சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதா சம்பவ இடத்துல இப்போது ஆய்வு செய்து வருகிறார். அதே போல சிவகாசி, விருதுநகர் இந்த பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விபத்தினுடைய சத்தம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு கேட்டுச்சு, நல்லாவே கேட்டுச்சு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கு. இப்போதைக்கு அங்க மீட்பு பணி அப்படின்றது வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் ஒரு பக்கம் போலீசார் விசாரிக்க வேண்டியிருக்கிறது. இந்த விபத்துல பார்க்கலாம், நீங்க இந்த காட்சிகளை நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் விபத்தின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும். அதாவது பலருக்கும் உடல் பாகங்கள், அந்த கை, கால் போன்றவை அந்த அந்த வெடிபொருளின் தாக்கத்தால் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சிலர் உடல் சிதறி கூட பலியாக இருக்கிற காட்சிகளை கூட நாம் சம்பவ இடத்துல பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு சோகமான நிகழ்வு. ஏற்கனவே இதற்கு முன்பு அந்த விபத்துகள் ஏற்படும் போது கூட பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த நடைமுறைகள்லாம் இங்கு பின்பற்றப்பட்டதா? ஏன்னா இது முறைப்படி லைசன்ஸ் வாங்கி இயங்கிக் கொண்டிருந்த ஆலை தான். இன்று ஞாயிற்றுக்கிழமை 30 பேர் அந்த பணியில இருந்ததா சொல்லப்படுது. இப்ப யார் யார் உயிரிழந்தார்கள் என்ற விவரங்கள்லாம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் தீ வேறு பகுதிகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தும் பணியில தீயணைப்பு படையினர் ஈடுபட்டிருக்காங்க. 6 பேர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. களத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு செய்தியாளர்கள் வந்து அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. 50க்கும் மேற்பட்டோர் இந்த பட்டாசு ஆலையில், விபத்து நடந்த பட்டாசு ஆலையில் பணியில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கிறது. பலி எண்ணிக்கை மட்டுமே இப்போ வரைக்கும் 17 என்ற அளவில் இருக்கிறது. ரொம்பவே ஒரு கோரமான காட்சிகள் அங்கிருந்து வெளியாகி இருக்கிறது. அதை நம்மளால் முழுமையாக காட்ட முடியாத ஒரு சூழல். அதனால் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பிளர் பண்ண காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு கோரமான காட்சிகள் அங்கே களத்தில் அரங்கேறி இருக்கு. இந்த விபத்தில் சிக்கியவர்கள் மிகவும் பரிதாபகரமான நிலையில் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் அவர்களை பத்திரமாக எப்படியாச்சும் மற்றவங்களெல்லாம் மீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தீயணைப்பு குழுவினரும் ஆம்புலன்ஸும் அங்கே திரண்டு வந்து அங்கே பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடியே நம்முடைய செய்தியாளர் சுதீரும் பதிவு பண்ணியிருந்தார். மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து முக்கிய அதிகாரிகள் வந்து களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அங்கே பட்டாசு வெடி விபத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீயை அணைக்கும் முயற்சியில், தீயை தெளித்து அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஒரு பக்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட பட்டாசுகள் தொடர்ந்து அங்கே வெடிச்சுக்கிட்டே தான் இருந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க மிகவும் சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்து கொண்டிருந்தது. நிலையை எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வந்து மிச்சம் இருப்பவர்களையும் பத்திரமாக மீட்டுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் களம் அங்கு பதற்றத்தோடு தற்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.